சைவ திருநெறியின் கருவூலமாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மை கூறப்படுகிறது. அது பதி, பசு, பாசம் என்று சொல்லப்படுகின்றது. பதி என்று சொல்லப்படுகிற இறைவனை அடைவதற்கு இந்த உயிர்களுக்கு தடையாக இருப்பது 3 தலைகள், அதாவது 3 மலங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அது ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகிறது. இதிலே இன்றைக்கு நாம் காணப்போவது ஆணவத்தை பற்றி காணப்போகிறோம். ஆணவம் என்றால் என்ன? அறியாமையால் மனதில் ஏற்படுகின்ற அகந்தையால் ஏற்படுவதே ஆணவம். அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த அறியாமை என்கின்ற குணத்தினால் ஏற்படுகின்ற மனதில் ஏற்படும் அகந்தை பிற்காலத்திலே அது ஆணவமாக வளர்ந்து எழுந்து நிற்கிறது. இந்த ஆணவம் அழிகின்ற பொழுதுதான் இறைவனை அடைவதற்குரிய முதல் படிநிலை நமக்கு கிடைக்கும். இதற்கு ஒரு உதாரணம் இராமாயணத்தில் சொல்லப்படுவதாக ஒரு கதை உள்ளது. அந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போய் அசோக வனத்திலே வைத்திருக்கிறார். அசோக வனத்தில் உள்ள சீதையை தேடி அனுமன் ராமநாமத்தை ஜெபித்து கொண்டு கடலை கடந்து செல்கிறான். இலங்கை முழுவதும் தேடி செல்கிறான். தேடி செல்கின்ற பொழுது அசோக வனத்திலே சீதையை கண்டறிந்து விடுகிறான். இப்படி சீதையை கண்டறிந்து விட்டு அந்த தகவலை ராமனுக்கு தெரிவிக்கிறான். இலங்கையையும் தீக்கிரையாக்கி துவம்சம் செய்கிறான் அனுமன். அடுத்து ஒரு காட்சிக்கு வருவோம். இலங்கை போர் முடிந்து ராவணனை வெற்றி கொண்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் நிகழ இருக்கின்றது. அந்த தருணத்திலே சீதையை கண்டுபிடிப்பதற்கு உதவி புரிந்த அனுமனை அருகில் அழைத்த ராமன், உனக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆக நீ விருப்பப்பட்டு ஏதாவது வரத்தை கேள், உனக்கு நான் தருகிறேன் என்று ராமன் சொல்கிறான். அப்பொழுது அனுமன், நான் உங்கள் ராமநாமத்தை ஜெபித்து கடலை தாண்டி அசோகவனத்திலே இருந்த சீதையை கண்டுபிடித்து உங்களுக்கு தகவல் தெரிவித்தேன். இந்த சீதையை கண்டுபிடிப்பதற்கு முழுமுதல் காரணமாக நான் இருந்திருக்கிறேன் என்ற எண்ணம் எப்பொழுதும் என் நெஞ்சத்தில் அப்பொழுதெல்லாம் உருவாகி கொண்டே இருக்கும். ஆதலால் நீங்கள் என் மனதிலே இருக்கக்கூடிய, அதாவது சீதையை நான் தான் கண்டுபிடித்தேன் என்ற எண்ணத்தை என் மனதிலிருந்து நீங்கள் முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும். அப்படி நீக்கினால்தான் எனக்குள் நான் என்ற அகந்தையும் ஆணவம் எழாமல் இருக்கும். மற்றும் என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய வானர நண்பர்களுடன் பழகும் போதெல்லாம் அவர்களுக்குள்ளும் இவர்தானே சீதையை கண்டுபிடித்து கொடுத்தவர் என்று என்னிடமிருந்து அவர்கள் சற்று விலகிச் செல்லக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் என்னுடைய மனதிலிருந்து நான் தான் சீதையை கண்டுபிடித்தேன் என்ற எண்ணத்தை முழுமையாக என் மனதிலிருந்து நீங்கள் அறவே நீக்கிவிட வேண்டும். அதே போன்று என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய வானர படைத்தலைவர்களுடைய எண்ணத்தில் கூட அனுமன்தான் சீதையை கண்டுபிடித்தான் என்று சற்று விலகி நிற்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் அவர்கள் மனதிலிருந்து நீங்கள் முழுமையாக நீக்கிவிட வேண்டும். என்னுடைய எண்ணத்திலிருந்தும் நீக்கிவிட வேண்டும், அவர்களுடைய எண்ணத்திலிருந்தும் நீங்கள் முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்று அனுமன் ராமரிடம் வரம் கேட்டதாக ஒரு கதை உண்டு. இந்த கதையின் மூலமாக தெரிவது என்ன? உயர்ந்தபட்ச செயல்களை நாம் செய்திருந்தாலும் நம் உள்ளத்திற்குள் நாம் தான் செய்தோம், நம்மால் தான் இந்த செயலை செய்ய முடிந்தது என்ற ஒரு துளியளவு ஆணவம் கூட நம் மனதில் எழுந்து நிற்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை அனுமனினுடைய இந்த செயல் மூலமாக நமக்கு விளங்குகிறது. இறைவனை நாம் அடைவதற்கு எது தடையாக, முதல் தடையாக இருக்கிறது என்றால், நம் மனதிற்குள் எழுகின்ற அந்த ஆணவம் என்கின்ற ஒரு சூறாவளி. அது எப்பொழுதுமே நம்மை அழிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் என்பது சூட்சும பொருள். நம் மனதிற்குள் எப்பொழுதும்
நான் 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 என்ற ஒரு சொல்லாடல், அந்த ஒரு அகந்தை, அது மனதிற்குள்ளே அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆணவம் என்கிற அகந்தை என்பது நம்மை வாழ வைக்காது, நம்மை வீழ்த்திவிடும். இதுதான் இறைவனை நாம் சென்றடைவதற்கு முதல் தடைக்கல்லாக இருப்பது ஆணவம் ஒன்றுதான். இந்த ஆணவத்தை இன்றைய காணொளியில் நாம் கண்டோம். அதற்கடுத்து தமிழருடைய மெய்யியல் மரபில் உலகில் வேறு எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை எதுவென்றால், அது எத்தனை நாடுகள் சென்றடைந்திருந்தாலும் நம்முடைய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உணர்வு எதுவென்பது அன்னமிடுதல், விருந்தோம்பல், உபசரித்தல், சுற்றத்தாரை பேணுதல் என்கின்ற ஒரு வழக்கம் என்பது தமிழர்களுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு வழக்கமாக இருக்கக்கூடியது. அதற்கு ஒரு கர்ண பரம்பரை கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மகாபாரதத்தினுடைய கதைக்குள்ளே இருக்கிறதா என்று தேடி பார்க்காதீர்கள். இது ஒரு கர்ண பரம்பரையாக செவி வழியாக சொல்லப்பட்ட ஒரு கதை. போர்க்களத்திலே கண்ணனுடைய சூழ்ச்சியினால் கர்ணன் கொல்லப்படுகிறான் அர்ஜுனனால். அப்படி கொல்லப்பட்ட கர்ணன் சொர்க்கத்திற்கு செல்வதாக கதை உண்டு. அப்படி சொர்க்கத்துக்கு செல்கின்ற பொழுது மிகப்பெரிய வள்ளலாக இருக்கக்கூடிய கர்ணனுக்கு அங்கே மிகப்பெரிய அளவிலே பசி ஏற்படுகிறது. அடிக்கடி வயிற்றை கிள்ளிக்கொண்டே இருக்கிறது அந்த பசிப்பினி. என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. தடுமாற்றம் ஏற்படுகிறது. சொர்க்கத்தில் கூடவா நமக்கு இந்த பசிப்பினி ஏற்பட வேண்டும் என்று மிகுந்த கவலையுற்று இருக்கிறான் கர்ணன். அப்பொழுது அந்த வழியே ஒரு தேவரிஷி வருகிறார். வந்தவர் கர்ணனை பார்க்கிறார். கர்ணனை பார்த்து, ஏன் நீ அசௌகரியமாக இருக்கிறாய், என்ன உனக்கு பிரச்சனை என்று கேட்கிறார். அப்பொழுது கர்ணன் சொல்கிறான், எனக்கு அடிக்கடி பசி ஏற்படுகிறது, இது எதனால் நிகழ்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நான் இருப்பதோ சொர்க்கத்தில், இருந்தாலும் எனக்கு இங்கு பசி ஏற்படுகிறதே, எதனால் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் தான் இதற்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று அந்த தேவரிஷியிடம் கேட்கிறார். அப்பொழுது தேவரிஷி சொல்கிறார், கர்ணா, நீ பூலோகத்திலே அங்கத தேசத்து மன்னனாக இருக்கின்ற பொழுது வாரி வாரி வழங்கினாய், வள்ளலாக திகழ்ந்தாய், எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்தாய். ஆனால் ஒரு நாளும் நீ அன்னதானத்தை செய்யவில்லை. அதற்கு காரணம் உன்னுடைய குற்றமும் அல்ல. உன்னிடம் வந்தவர்களெல்லாம் பொன்னும் பொருளையும் நாட்டையும் கேட்டார்களே ஒழிய ஒருவர் கூட உன்னிடம் உணவை அன்னதானமாக கேட்கவில்லை. அப்படி கேட்காத காரணத்தினால் நீ அன்னதானத்தை செய்யவில்லை. அந்த அன்னதானம் செய்யாத போனது உன்னுடைய குற்றம் அல்ல, மக்கள் உன்னிடம் கேட்காமல் இருந்ததுதான் குற்றம். அதனால்தான் உனக்கு இங்கே சொர்க்கத்திலே உனக்கு பசிப்பினி ஏற்பட்டு உள்ளது. இந்த பசிப்பினியை நீக்க வேண்டுமென்றால் நீ உன்னுடைய ஆட்காட்டி விரலை உன் வாயிற்குள் வைத்துக்கொள், உன் பசி அடங்கிவிடும் என்று அந்த தேவரிஷி சொல்கிறார். கர்ணனும் அப்படியே தன்னுடைய ஆட்காட்டி விரலை தன்னுடைய வாயிற்குள் வைக்கிறான். வைக்கின்ற பொழுது அவனுக்கு மெல்ல மெல்ல அந்த பசியாக எழுந்த தீயானது கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்தது. இப்பொழுது அவன் கேட்கிறான் தேவரிஷியை பார்த்து, ஆட்காட்டி விரலை என் வாயிற்குள் வைத்ததும் என்னுடைய பசிப்பினி அடங்கிவிட்டதே, இது எதனால் என்று நீங்கள் விளக்கமாக எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தேவரிஷி சொல்கிறார், வாரி வாரி கொடுத்த வள்ளலாகிய நீ ஒரு நாள் ஒருவர் உன்னிடம் வந்து இங்கே அன்னச்சத்திரம் எங்கிருக்கிறது என்று கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது நீ ஒரு ஆட்காட்டி விரலால் கொஞ்ச தூரத்திலே இருந்த அன்னதான மண்டபத்தை நீ சுட்டி காட்டுகிறாய். அப்படி சுட்டி காட்டியதினால் அவருக்கு அந்த உணவு அங்கே அன்னதான சத்திரத்திலே கிடைத்தது. அதுதான் அன்றைக்கு நீ செய்த ஒரு செயல். நீ உன்னுடைய சுட்டு விரலை காட்டி அந்த அன்னதான மண்டபத்தை சுட்டியதால் உனக்கு ஏற்பட்ட அந்த பசிப்பினி என்பது நீ உன்னுடைய சுட்டு விரலை உன் வாய்க்குள் வைத்ததுமே உன்னுடைய பசியானது அடங்கிவிட்டது. ஆக தமிழருடைய வாழ்வு என்பது எப்பொழுதும் நமக்கு கிடைக்கின்ற உணவுகளில் பங்கிட்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொல்வதைப் போல நமக்கு கிடைக்கின்ற பொருள்களை எல்லாம் பகுத்து பார்த்து யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் அன்னதானத்தை செய்கின்ற ஒரு பெரிய செயலை நாம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நாம் பிறவி பலனை அடையலாம்.
வேறு எந்த இனத்திற்கும் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு பெரும் வழக்கம், அதாவது வழக்கமானது அன்னம் பாலித்தல், அன்னதானம் செய்தல். இதை நம் கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னத்தை வழங்கி அதன் மூலம் அவர்களுடைய பசியாறுதலை கண்டு அவர்கள் முகத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கண்டு நாமும் மகிழ்ச்சி அடைவோம், பிறரை மகிழ்வித்து மகிழ்வோம் என்று கூறி அடுத்து ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.